ஒரு போன வாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மரணத்தை, சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்தோம். ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲ ದೇವರ ಮರಣ ಒಂದು ಶಿಲುಬೆ ಮರಣ ಒಂದು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. உயிர்த்தெழுதலை கொண்டாடினோம். ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. இயேசு சீஷர்களோடு வாழ்ந்த காலத்தை எல்லாம் பார்த்தோம். ಯೇಸು ಶಿಷ್ಯರ ಜೊತೆಗೆ ಬಾಳಿದ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಿದ್ವಿ. உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் ஜனங்களோடு இருந்தார், சீஷர்களோடு இருந்தார். 500 பேருக்கு மேல அவர் தன்னை காண்பித்து தீர்க்க தரிசனமாய் காண்பித்தார். ಆತ ಮರಣ ಹೊಂದಿ 500 ಜನಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. இயேசு தன்னுடைய சீஷர்களோடு அவர் நடந்தார். ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಜೊತೆಗೆ ನಡೆದನು, போதனை செய்தார், ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡಿದನು, அற்புதங்களை செய்தார், ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದನು, அடையாளங்களை செய்து கொண்டு திரிந்தார், ತುಂಬಾ ಒಂದು ಗುರುತುಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಹೋದನು, ಅನೇಕரை எழுப்பினார், ತುಂಬಾ ಜನರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು, மரணத்தில் இருந்தவர்களை எழுப்பினார், ಮರಣದಲ್ಲಿದ್ದವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು, வியாதியில் இருந்தவர்களை எழுப்பினார், ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿದ್ದವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು, கண்களை திறந்தார், ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದನು, முடவர்களை எழுப்பினார், ಕುಂಟರನ್ನು ನಡೆಸಿದನು, உடம்பு சரியில்லாதவர்களை தொட்டு சுகப்படுத்தினார், ಮೈಗೆ ನೆಟ್ಟಗೆ ಇಲ್ಲದವರನ್ನು ಗುಣಪಡಿಸಿದನು. சின்ன பிரச்சனை இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி மனதுருகி மாற்றிட்டே இருந்தார். ಚಿಕ್ಕ ತೊಂದರೆಗಳಿಂದ ದೊಡ್ಡ ತೊಂದರೆಗಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. அதன் பிறகு ಅದಾದ್ಮೇಲೆ ஜனங்களுடைய பாவத்திற்காக மரித்தார். ಜನರ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಮರಣವನ್ನು 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 3ನೇ ದಿನ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 3ನೇ ದಿನ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು தன்னை எல்லாருக்கும் காண்பித்து ಎಲ್ಲರಿಗೆ ತೋರಿಸಿಕೊಂಡು அவர் பரத்திற்கு போக போகிறார். ಅದನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹತ್ತಿದನು. அவர் பரத்திற்கு போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். ಆತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೇರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ஒரு ವಿಷಯವನ್ನು முக்கியமான வேலையை கொடுக்கிறார். ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ. முக்கியமான ஊழியத்தை கொடுக்கிறார். ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு முதலான மிஷனை கொடுக்கிறார். ಒಂದು ಮೊದಲಿನ ಮಿಷನ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த மிஷன் அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, ಆ ಮಿಷನ್ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே. ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ ಅವರೆಲ್ಲರಿಗೂ. அப்ப தூங்காம கவனிங்க, என்ன ನಿದ್ದೆ ಮಾಡದೆ ಗಮನಿಸಿ. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋಗೆ ನೋಡಿ. நான் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ನಾನು ಅವಾಗ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ஏன்னா ಇರ್ತೀನಿ. பக்கத்துல இருக்கவங்க தூங்க கூடாது, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರದು. அதுக்கு இல்ல, ಅದಕ್ಕಲ್ಲ, பதியணும் உங்களுக்கு. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು அப்ப you are made for mission. You are made for a mission. போட மாட்டீங்களா? You are made for a mission. You are made for a mission. நீங்க ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. பணி என்று சொன்னால் ஒரு வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ಅಂದ್ರೆ ಕೆಲಸ ಅಂತ, ಸೇವೆ ஒரு ஊழியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ಒಂದು ಸೇವೆಗೋಸ್ಕರ ನೀವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. ஒரு சேவைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ಒಂದು ಸೇವೆಗೋಸ್ಕರ ನೀವು made ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. for a mission. ನೀವು ಒಂದು ಮೇಡ್ ಫಾರ್ ಎ ಮಿಷನ್ எல்லாரும் சொல்லுமா, made for a mission. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣವಾ, made for a mission. ಮೇಡ್ ಫಾರ್ ಎ ಮಿಷನ್. இன்னொரு தடவை சொல்லலாமா, made for a mission. ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಹೇಳೋಣವಾ, நான் ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். ನಾವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. காலையில எழுந்திருக்கிறேன், ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳ್ತೇವೆ, இட்லி தோசை சாப்பிடுறேன், ಇಡ್ಲಿ ದೋಸೆ ತಿಂತೇವೆ, வேலைக்கு போறேன், படிக்க போறேன், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ, ಓದ್ತೇವೆ, அப்புறம் அங்க முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன். ಅಲ್ಲಿ ಮುಗಿಸಿ ಮತ್ತೆ ಮನೆಗೆ ಬರ್ತೇವೆ. வீட்டுக்கு வந்துட்டு ಮನೆಗೆ ಬಂದು திருப்பம் எங்க குடும்பத்தை கவனிச்சிட்டு ಮತ್ತೆ ಕುಟುಂಬವನ್ನು திருப்பம் ಗಮನಿಸಿ படுத்து காலையில எழுந்து திருப்பம் காலையில தோசை இட்லி. ಮತ್ತೆ ಮಲಗಿ ಮತ್ತೆ ಬೆಳಗ್ಗೆ சில ಎದ್ದು ಮತ್ತೆ வீட்டுல ದೋಸೆ சித்திரன்னா புளியாக்குற. ಸ್ವಲ್ಪ ಮನೆಯಲ್ಲಿ ಚಿತ್ರಾನ್ನ ಪುಳಿಯೋಗರೆ. இப்படியே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ಹೀಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் என்னையும் உங்களை எதற்காக படைத்தார்? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಿದನು? என்னங்க எதற்காக படைத்தார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಿದನು? நீங்க வேலைக்கு போகணும் முக்கியம், ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಮುಖ್ಯವೇ, நீங்க படிக்கணும் முக்கியம், ನೀವು ಓದಬೇಕಾದ நீங்க ಮುಖ್ಯವೇ, வியாபாரம் செய்யணும் முக்கியம். ನೀವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬೇಕಾದ ಮುಖ್ಯವೇ. ஆனால் அவையெல்லாம் பிரதான வேலை அல்ல. ಅದೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಪ್ರಧಾನ ಕೆಲಸ ಅಲ್ಲ. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க நான் உங்களை கூப்பிடல. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ನಿಮ್ಮೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಸೇವೆಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೀತಾ ಇಲ್ಲ. வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்க போகிற பயணத்திலே நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಬಾಳುವ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋಗುವ ಪಯಣದಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು, ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஒருத்தர் இப்படியாக சொல்லுகிறார், every member is a minister. ஒவ்வொரு பங்காளர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿನ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ you are made for a mission. ನೀವು ಒಂದು ಮಿಷನ್ ಗೋಸ್ಕರ ಒಂದು ಸೇವೆಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. இது made for a mission எழுதி வச்சுக்கங்க. ನೀವು ಬರೆದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ, you are made for a mission ಅಂತ. உங்க மீடியால போட்டுக்கங்க, ನಿಮ್ಮ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹಾಕಿ, உங்க பைபிள்ல எழுதி வச்சுக்கங்க, ಬೈಬಲಲ್ಲಿ ಬರೆದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ, உங்க டைரியில எழுதி வச்சுக்கங்க, I am made for a mission. ನಾನು ಸೇವೆಗೋಸ್ಕರ I ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. am made for a mission. I am made for a mission. நான் ஒரு பணிக்காக
பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ அது ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. சாதாரண பணி அல்ல, ಅದು ಸಾಧಾರಣವಾದ ಕೆಲಸವಲ್ಲ, அது சாதாரண மிஷன் அல்ல, ಸಾಧಾರಣವಾದ ಮಿಷನ್ ಅಲ್ಲ, ஏதோ வந்து போகிற மிஷன் அல்ல. ಯಾವ್ದೋ ಬಂದು ಹೋಗುವ ಮಿಷನ್ ಅಲ್ಲ. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வேலையில நீங்க இருந்தாலும் நான் இருந்தாலும் ಈ ಜಗತ್ತಿನ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು ನಾವು அது ಇದ್ದರೇನು, எல்லா வேலையை விட, ಆ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಕ್ಕಿಂತ, அந்த எல்லா வேலையின் பெரிய தகுதியை விட ಆ ಎಲ್ಲಾ ಕೆಲಸದ ಒಂದು ಅರ್ಹತೆಗಿಂತ இந்த மிஷன் ரொம்ப 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 உன்னதமான பிரதானமான முதலான மிஷனா இருக்கு, வேலையா இருக்கு. ಈ ಒಂದು ಮಿಷನ್ ಉನ್ನತವಾದ ಪ್ರಧಾನವಾದ ಒಂದು ಸೇವೆಯಾಗಿದೆ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ சொல்லமா, நான் ಹೇಳನ್ವಾ, ನಾನು ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஏசப்பா சொன்னதை நம்ம பார்க்கலாமா? ಯೇಸು ತಾವು ಹೇಳಿದನ್ನು ನೋಡೋಣ. சீஷர்களுக்கு சொன்னதை நம்ம பார்க்கலாமா? ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದನ್ನು ನೋಡೋಣ. என்ன சொல்றார்? மத்தேயு 28:18 இருந்து 20 வரைக்கும். ಮತ್ತೆ 28:18 20 ವರೆಗೂ. அப்பொழுது இயேசு ಆಗ ಯೇಸು சமீபத்தில் வந்து ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು அவர்களை நோக்கி, ಅವರನ್ನು ನೋಡಿ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ நீங்கள் புறப்பட்டு போய் ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ சகல ஜனங்களையும் ಎಲ್ಲಾ ದೇಶದ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ತಂದೆ ಮಗನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿರಿ. கொடுத்தாரா ஒரு மிஷன்? ಮಿಷನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರ? யாருக்கு கொடுத்தாரு? ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟರು? சீஷர்களுக்கு கொடுத்தாரு. ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟರು. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க? ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರಂದ್ರೆ ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? எனக்கு கொடுத்தார். ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದವರು ಎಷ್ಟು ಜನರು, அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி ಅಷ್ಟೊಂದು ಜನರು ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗುವುದಕ್ಕಾಗಿ அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ನಾನು ಅಧಿಕಾರವನ್ನು அப்ப நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇನೆ. எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ನನಗೊಂದು ಅಧಿಕಾರ எனக்கு ஒரு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வேலையை கொடுத்திருக்கிறார். ನನಗೊಂದು ಸೇವೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு ஒரு மிஷனை கொடுத்திருக்கிறார். ನನಗೊಂದು ಸೇವೆಯನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மிஷனை நோக்கி தான் நீங்களும் நானும் போகணும். ಆ ಮಿಷನ್ ಅನ್ನು ನೋಡಿ ನೀವು ನಾವು ಹೋಗಬೇಕು. அப்ப அதுக்காக இங்க என்ன பண்ணிட்டாரு? ஆங்கிலத்துல வாசிக்கிறோம், சகல ஜாதிகளை அப்படின்னு சொன்னா சகல ஜனங்களை, for all the nations அப்படின்னு சொல்லுது. ಫಾರ್ ದ ಆಲ್ ದ ನೇಷನ್, ಎಲ್ಲ ದೇಶದ ಜನರನ್ನು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ இருக்கிற வேலையெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் இப்ப எல்லா தேசத்துக்கு போங்க ஆண்டவர் சொல்லலைங்க. ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ದೇಶಗಳಿಗೆ ಹೋಗಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾ அப்படி ಇಲ್ಲ. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா அதை நம்ம செஞ்சே ஆகணும். ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀವು நான் ಮಾಡಬೇಕು. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் எழுதினேன், ಒಂದು ಸ್ವಲ್ಪ ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಾನು ಒಂದು தேவன் சொல்லாததை செய்யாதீங்க, ದೇವರು ಹೇಳದದನ್ನು ಮಾಡಬೇಡ, தேவன் சொல்லாததை செய்யாதீங்க. ದೇವರು ಹೇಳದದನ್ನು ಮಾಡಬೇಡ. சிரிச்சிட்டே கேக்குறீங்களா? தேவன் சொல்லாததை செய்யாதீங்க, ಮುಖದಿಂದ ಹೇಳ್ತೀರಾ ದೇವರು ಹೇಳದದನ್ನು ಮಾಡಬೇಡ. அவர் சொன்னதை செய்யாம இருக்காதீங்க, ಆತನು ಹೇಳಿದನ್ನು ಮಾಡದೇ ಇರಬೇಡ. அவர் சொன்னதை செய்யாம இருக்காதீங்க. ಆತನು ಹೇಳಿದನ್ನು ಮಾಡದೇ ಇರಬೇಡ. எல்லாம் உல்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ಅರೆ ನಾವು ಇಲ್ಲೆಲ್ಲ ಉಲ್ಟಾ என் வேலை என்ன? ನನ್ನ ಕೆಲಸ அதை நான் செய்யணும். ಅದ ನಾನು ಮಾಡಬೇಕು. என் படிப்பு என்ன? ನನ್ನ அதை நான் செய்யணும். ಅದ ನಾನು ಮಾಡಬೇಕು. அவைகள் மத்தியில முதலாவது என் வேலை, என் ஊழியம் என்ன? ஆண்டவர் ஒரு மிஷனை எனக்கு கொடுத்திருக்கிறார். ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸೇವೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ நான் அங்க போணும் இங்க போணும்னு இல்ல, ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಅಲ್ಲ. உங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ, உங்க சமுதாயத்திலிருந்து ನಿಮ್ಮ ஆரம்பிங்க, ಸಮುದಾಯದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ, அப்பா அம்மாவிலிருந்து ஆரம்பிங்க, ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ உங்க ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ, பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிங்க, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಂದ உங்க ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க, ಸ್ನೇಹಿತರಿಂದ உங்க ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ, கொலீக்ல இருந்து ஆரம்பிங்க, உங்க வேலை செய்யற இடத்துல இருந்து ஆரம்பிங்க, ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಿಂದ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில இருந்து ஆரம்பிங்க, ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಗಳ ಮಧ್ಯದಿಂದ உங்க வேலைக்காரர்கள் மத்தியில இருந்து ஆரம்பிங்க. ಕೆಲಸದವರ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. என்ன ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு? ಏನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೀರಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ಎಲ್ಲ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡೋರಲ್ಲ ஹalleluya ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. You are made for a mission. You are made for a mission. போகும்போது இத மனசுல வச்சுக்கிட்டு போய்டுங்க. You are made for a mission. ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು I am made for a mission. I am made for a mission. சாதாரண மிஷன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಮಿಷನ್ அப்ப ಅಲ್ಲ. அந்த மிஷனை செய்வதற்கு நான் என்ன பண்ணணும்? ಆ ಮಿಷನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಮೊದಲನೇದಾಗಿ I must proclaim. நான் proclaim பண்ணணும். ನಾವು ಅದನ್ನು proclaim ಮಾಡಬೇಕು. proclaim என்று சொல்ல என்ன? proclaim ಅಂದ್ರೆ பறைசாற்றணும். ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. சாதாரண வார்த்தையில சொல்லணும், சொல்லணும். ಸಾಧಾರಣ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಬೇಕು, ஆண்டவரை சொல்லணும், ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕು, proclaim பண்ணணும், ಅದನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು, பறைசாற்றணும். ಅದನ್ನು ಘೋಷಿಸಬೇಕು. இன்னைக்கு நான் எதை பறைசாற்றுறேன்? ನಾವು ಏನನ್ನು எதை ಘೋಷಿಸುತ್ತೇವೆ? பறைசாற்ற வேண்டுமோ அதை பறைசாற்றுவது கிடையாது. ಏನನ್ನು ಹೇಳಬೇಕು ಅದನ್ನ ಹೇಳೋದಿಲ್ಲ. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? என் பெருமையை தான் பறைசாற்றிக்கிட்டு இருக்கிறேன். ನನ್ನ ಒಂದು ಹೆಮ್ಮೆನೇ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ, பெருசா பேத்திக்கிட்டு இருக்கிறது. ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳ್ತಾ நான் ಇರ್ತೀವಿ. யார் தெரியுமா? பறைசாற்றுறது. ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ ಅಂತ நான் எப்படி படிச்சேன் தெரியுமா? ನಾನು ಹೇಗೆ பறைசாற்றுவது. ಓದಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾ? நான் எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா? பறைசாற்றுவது. ನನ್ನ ಹೆಸರು
ಜಾತಿ ಗೊತ್ತಾ, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, ನಾನು ಎಷ್ಟು பறைசாற்றுறது. ಓದಿದ್ದೇನೆ ಅಂತ ಗೊತ್ತಪ್ಪ ಅಂತ. என் லாங்குவேஜ் எவ்வளவு பெருசு தெரியுமா, பறைசாற்றுறது. ನನ್ನ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು என் மதம் எவ்வளவு பெருசு தெரியுமா, பறைசாற்றுறது. ನನ್ನ ಮತ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಅಂತ ಗೊತ್ತಾ ಅಂತ ಹೇಳಿ ಘೋಷಣೆ ಮಾಡುವುದು. எதை பறைசாற்றணும்? ಯಾವುದನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು? ப்ரொக்ளைம் சொல்றாரு, பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ಘೋಷಣೆ ಮಾಡುವುದು ಅಂತ இல்ல எனக்கு பிடிச்ச நபர் இவங்க தான் எனக்கு முக்கியம், அதை பறைசாற்றிக்கிட்டு இருக்கிறது. ನನಗೆ ಗೊತ್ತಿರೋ, ನನಗೆ ಇಷ್ಟವಾದರೂ ಇವ್ರನ್ನ ನಾನು ಘೋಷಣೆ அம்மா உங்களையும் என்னை எதற்காக ஆண்டவர் அழைத்தார், எதற்காக ஒரு வேலையை கொடுத்தார், ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಯಾತಕ್ಕೆ ಕರೆದನು, எதை ಯಾಕೆ ಸೇವೆಯನ್ನು பறைசாற்ற ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, உங்களை அழைத்தார் ஆண்டவர், ಯಾವುದನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ எதை ಕರೆದಿದ್ದಾನೆ, பறைசாற்ற உங்களை படைத்தார் ஆண்டவர், ಯಾವುದನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ப்ரொக்ளைம் எதை குறித்து தெரியுமா? ಯಾವುದನ್ನು ಕುರಿತು இன்னைக்கு ಗೊತ್ತಾ? அந்த ப்ரொக்ளைம்ல 3 காரியத்தை பார்க்க போறோம். ಆ ಘೋಷಣೆಯಲ್ಲಿ ನಾವು 3 ಕಾರ್ಯ ನೋಡಲಿಕ್ಕೆ, இன்னைக்கு அந்த பறைசாற்றுவதுல 3 காரியத்தை பார்க்க போறோம். ಆ ಘೋಷಣೆಯಲ್ಲಿ ನಾವು 3 ಕಾರ್ಯ ನೋಡಲಿಕ್ಕೆ, முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ இயேசுவினுடைய வார்த்தையை அல்லது இந்த பைபிளை பறைசாற்ற வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯ ಅಂದರೆ ಬೈಬಲ್ ಅನ್ನು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. விட்டு போனாங்கல்ல ஆண்டவர், ಬಿಟ್ಟು ಹೋದರಲ್ಲ ದೇವರು, கண்களுக்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுந்து அதன் பிறகு அவர் பரத்திற்கு ஏறி கண்களுக்கு முன்னாடி போய் மேகத்துல அப்படியே மறைஞ்சு போறார் ஆண்டவர். ಕಣ್ಣಿನ ಮುಂದ್ಗಡೆ ಅವರು ಪರಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பார்த்து சொல்றாங்க, அவர் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அவர் எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வரப்போறார் ஒரு நாட்கள். ಹೇಗೆ ಅವರು ಮೇಲಕ್ಕೆ ಹೋದರು ಆ ರೀತಿನೇ ಆತನು ಬರಲಿಕ್ಕೆ, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவர் வரப்போறாரு, ಆತನು ಬರುತ್ತಾನೆ, ಅದನ್ನ திரும்ப அவர் எனக்காக உங்களுக்காக வரப்போறாரு. என்னையும் உங்களையும் அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லி கரம் அசைத்து என்ன கூட்டிட்டு போக போறாரு. ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಆತನು ಹಾಯ್ ಅಂತ ಹೇಳಿ ಅದರ ಕರೆಗಳನ್ನು ಆಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அது முடிஞ்ச உடனே அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க வாசிங்க. காஸ்பல் புக் முடிஞ்ச உடனே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முடிஞ்ச உடனே அப்போஸ்தலர் புத்தகம் ஸ்டார்ட் ஆயிடுது. ಆ ಸುವಾರ್ತೆ ಬುಕ್ಗಳು ಆದ್ಮೇಲೆ ಅಪೊಸ್ತಲ ಪುಸ್ತಕಗಳು ಓದಿ, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சீஷர்களும் மற்றவர்களும் சேர்ந்து 120 பேர் மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்றாங்க. ಆಗ ಶಿಷ್ಯರು ಆತನ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ 120 ಜನ ಮೇಲೆ ಹಸ್ತಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்குகிறார் அவங்க மேல. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಹಾಗೆ ಇಳಿತಾ ಇದ್ದಾನೆ. அந்த இடம் அப்படியே நடுங்குது, ಆ ಜಗವು ಹಾಗೆ ಅಲ್ಲಕೊಳ್ಳವಾಗುತ್ತಾ அந்த ಇದೆ, இடத்துல அப்படியே அசைவாடுகிறது, எல்லாமே அசைவாடுகிறது. ಎಲ್ಲವೂ ಅಲ್ಲಕೊಳ್ಳವಾಗುತ್ತಾ ಇದೆ. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியான இறங்கின உடனே அவங்க அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்கிறாங்க, அபிஷேகத்தினால நிரம்ப ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ, ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போலவும் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வருடத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். 2வது அதிகாரம் 2வது வாசிங்க. அப்போஸ்தலர் 2:3 சரி, நான் அப்படியே பண்றேன், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. அப்போ இந்த அபிஷேகத்தினால அவங்க அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டாங்க. அப்படியே சொல்லுங்க பரவாயில்ல. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க, ಅಭಿಷೇಕದಿಂದ ಅವರು ತುಂಬಿದರು. ஜனங்க அதை பார்த்துட்டு, ಜನರು ಅದನ್ನು ನೋಡಿ நிறைய பேர் பயந்துட்டாங்க, ತುಂಬಾ ಜನರು ಭಯಪಟ್ಟರು, நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, ತುಂಬಾ ಜನ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அப்போ என்னப்பா இந்த பாஷை, இவங்க நம்ம பாஷையில பேசுறாங்களா ஜென்ம பாஷையில பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ಇವರು ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது முடிஞ்சு, ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சந்தேகப்படுறாங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ಅಲ್ಲಿ ಸಂಶಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்றாங்க, அவங்க மதுபானத்தினால் அவங்க நிறைந்திருக்காங்கன்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ಇವರು ಮಧುಪಾನ ಸೇವೆ ಮಾಡಿಕೊಂಡು அப்போ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ, அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, ಅಪೊಸ್ತಲರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஒருவனான பேதுரு என்ன பண்றாரு, எழுந்து நிற்கிறாரு. ಪೇತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மீதி இருக்கிற 11 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. 11 ಜನನು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எழுந்து நின்று என்ன பண்றாரு, பேதுரு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ಪೇದ್ರು ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ஆண்டவரை ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ದೇವರನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. என்ன ப்ரொக்ளைம் பண்றாரு ஆண்டவரை, ಏನಂತ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அங்க பாருங்க, அப்போஸ்தலர் 2:14 வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:14 அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ಆಗ ಪೇತ್ರನು 11 ಮಂದಿ ಅಪೊಸ್ತಲರ ಸಹಿತ ಎದ್ದು ನಿಂತು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಧ್ವನಿಯಿಂದ ಅವರಿಗೆ ಹೀಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. ಯೆಹೂದ್ಯರೇ, ಯೆರೂಸಲೇಮಿನರೇ, ವಾಸವಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಜನರೇ, ಈ ಸಂಗತಿಯು ಏನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು ಹಾಗೆ ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, ನೀವು ಭಾವಿಸಿದಂತೆ ಇವರು ಅಮಲೇರಿದವರಲ್ಲ. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. ಈಗ ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ ಆಯ್ತಷ್ಟೇ.
வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்றாரு முதல்ல. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಘೋಷಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னப்பா நீங்க இங்க அபிஷேகம் நிறைந்து இவங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க, ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿ ದೇವರನ್ನು ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இடத்துல வந்து நீ வேற மாதிரி பேசுறியே அப்படின்னு போய் அங்க சண்டை போடாம ಇಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಬೇರೆ ರೀತಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ, ಜಗಳವಾಡದೆ பேதுரு என்ன பண்றாரு? வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்றாரு, வார்த்தையை பறைசாற்றுகிறார். ಆತನು ಮಾತನ್ನು ದೇವರ ಬಗ್ಗೆ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ நீங்க ಇದ್ದಾನೆ. நினைக்கிறது போல இல்ல, ನೀವು ನೆನೆಸುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. ಪ್ರವಾದಿಯಾದ ಯೋವೇಲನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳಿದಂತ ಸಂಗತಿ ನಡೆದಿದೆ. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது 2:28ல. ಯೋವೇಲ್ புத்தகದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. யோவேல் 2:28ல வசனம் சொல்லுகிறது, 2:28ರಲ್ಲಿ கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ಕಡೆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು, ನೀವೆಲ್ಲರೂ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಪ್ರವಾದಿಸುವರು, ನಿಮ್ಮ ಯೌವನಸ್ಥರು ದಿವ್ಯ ದರ್ಶನಗಳು, ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಕನಸುಗಳು ಬೀಳುವವು. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ಇದಲ್ಲದೆ ನನ್ನ ದಾಸಿಯರ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು, ಅವರು ಪ್ರವಾದಿಸುವರು. ಕರ್ತನ ಆಗಮನದಿಂದ அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். ಕರ್ತನ ಆಗಮನದ ಗಂಭೀರವಾದ ಮಹಾದಿನವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆಮೇಲೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೆಳಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು பேதுரு என்ன ப்ரொக்ளைம் பண்றாரு? என்னத்தை ஃபர்ஸ்ட் பறைசாற்றுறாரு? ಏನನ್ನು ಆತನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை பறைசாற்றுகிறார். ದೇವರ ಮಾತನ್ನು, ಆತನ கரங்களை தட்டலாமா? எதை பறைசாற்றுகிறார்? ಏನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அப்பாவுடைய வசனத்தை பறைசாற்றுகிறார். இங்க நோட் பண்றாரு, யோவேல் தீர்க்கதரிசனத்துல புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னப்பா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யோவேல் புத்தகದಲ್ಲಿ ಬರೆದಿದೆಲ್ಲ ಅದೇ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ அவர் வார்த்தையை பறைசாற்றுங்கள். ಆತನ ಮಾತನ್ನು, ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು இன்னைக்கு நானும் நீங்களும் போய் எதை பறைசாற்றுறோம்? ಮತ್ತು ನೀವು ನಾವು ಏನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತೀವಿ? என் கவலையே பெருசாச்சு, ನನ್ನ ಚಿಂತೆಯೇ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. என் கவலை எவ்வளவு தெரியுமா? ನನ್ನ ಚಿಂತೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಗೊತ್ತಾ? எனக்கு பிரச்சனை எவ்வளவு தெரியுமா? ನನ್ನ ದುಃಖ ಎಷ್ಟು ಗೊತ್ತಾ? எனக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்கு தெரியுமா? ನನ್ನ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಎಷ್ಟು ಇದೆ என்ன ಗೊತ್ತಾ? அவன் விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா? ನನ್ನ ಆತನ ಬಿಟ್ಟು ಹೋದ, அப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ಹಾಗೆ ಆಯ್ತು ಗೊತ್ತಾ? ஹலோ, ஹalleluya, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதை பறைசாற்றணும்? ಯಾವುದನ್ನು ಘೋಷಿಸಬೇಕು? அப்பா வசனத்தை பறைசாற்றணும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಘೋಷಿಸಬೇಕು. பேதுரு அங்க சண்டைக்கு போல, ಪೇತ್ರರು ಅಲ್ಲಿ ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ, வாக்குவாதம் பண்ணல, ಅಲ್ಲಿ ವಾಗ್ವಾದ ಮಾಡಿಲ್ಲ, வசனத்தை பறைசாற்றுகிறார். ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಘೋಷಣೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறார். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು இயேசு உயிர்த்தெழுந்த காரியம், இயேசு மரித்த காரியம், அதை கூட அவர் என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். ಯೇಸು ಮರಣ ಹೊಂದಿದ್ದು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சங்கீதம் 16ல ஆண்டவரை குறித்த ஒரு வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கு. ಕೀರ್ತನೆಗಳ 16ರಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதுல காண்பித்து கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2:25ல இருந்து 28 வரைக்கும். அப்போஸ்தலர் 2:25ರಿಂದ 28. அவரை குறித்து தாவீது, ಆತನ ವಿಷಯವಾದಲ್ಲಿ ದಾವೀದನು, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், ಕರ್ತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇನೆ, நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், ಎದುರಿನಲ್ಲಿ நான் அசைக்கப்படுவதில்லை, ನಾನು ಕದಲದಂತೆ. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் ಆತನು ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, நான் அசைக்கப்படாதபடி இருக்கிறேன். ಆದ ಕಾರಣ அதனால ಆದ್ದರಿಂದ என் இருதயம் மகிழ்ந்தது, ನನ್ನ ಹೃದಯ ವಾಸಿಸಿತು, என் நாவு களி கூர்ந்தது, ನಾಲಿಗೆ ಉತ್ಸಾಹ, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், ನನ್ನ ಶರೀರವು ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், ನೀ ನನ್ನ ಜೀವಿತಾತ್ಮ ಪಾತಾಳದಲ್ಲಿ உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ನಿನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ ಕೊಲೆಯಾಗುವ இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் இயேசு இப்படி மரிக்க போகிறார். ಯೇಸುವಿನ ಸಬಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆனால் அவர் அழிந்து போக மாட்டார், ಆದರೆ ಆತನು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, அவர் மீண்டுமாய் எழுந்தரிப்பார் அப்படின்ற ಎದೊಳುತ್ತಾನೆ ಅಂತ இந்த 16வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கு. ಈ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த வசனங்களை எல்லாம் அவர் நினைப்பூட்டுகிறார். நீங்க சங்கீதம் 16 வீட்ல போய் வாசிங்க. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆತನು ನೆನಪಿಗೆ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. 8ல இருந்து 11 வரைக்கும் ಓದಿರಿ. பேதுரு எதை ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளைம் பண்ணாரு? ಏನನ್ನು ಫಸ್ಟ್ ಆತನು சொல்ல மாட்டீங்களா? ಮಾಡಿದನು. எதை ப்ரொக்ளைம் பண்ணாரு? ಏನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದನು? எதை பறைசாற்றினாரு? எதை பிரீச் பண்ணாரு? ಯಾವುದನ್ನು ಆತನು ಪ್ರೀಚ್ ಮಾಡಿದನು? இயேசுவினுடைய அப்பாவுடைய வார்த்தையை,
ದೇವರ ಮಾತನ್ನು இந்த ವಾಕ್ಯವನ್ನು வேதத்தை பறைசாற்றினார். ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು இன்னைக்கு நானும் நீங்களும் அதே தான் செய்யணும். ಮತ್ತು ನೀವು ನಾವು ಅದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. வேதத்தை பறைசாற்ற வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು வேத ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. சட்டங்களை சத்தியங்களை பறைசாற்ற வேண்டும். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. வசனத்தை எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾ பிரதிஷ்டை ಇರಬೇಕು. டைம்ல வாசிச்சோம் பாருங்க. ಈಗ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அவருடைய ಓದಿದ್ರಲ್ಲ, கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ಅದನ್ನ ಕಲ್ಪನೆಗಳು ಅದನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು. சரி, நமக்கு நேரம் இல்ல, அடுத்தது நம்ம போலாம். அடுத்தது எதை பறைசாற்ற வேண்டும்? ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾವುದು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು? His cross and the resurrection. ಆತನ ಒಂದು ಶಿಲುಬೆ ಮತ್ತು அவருடைய சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலை பறைசாற்ற வேண்டுங்க நீங்களும் நானும். ಆತನ ಶಿಲುಬೆ ಮತ್ತು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. என்ன இதுதான் பிரதானமான வேலை. ಇದು ನಮಗೆ ಪ್ರಧಾನವಾದ ಕೆಲಸವಾಗಿದೆ. பார்த்து சொல்லுங்க, you are made for a mission. You are made for a mission. ಪಕ್ಕದಲ್ಲಿ நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ನೀವು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ. உங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு. ನಿಮಗೆ ಒಂದು ಮಿಷನ್ ಇದೆ. என்னங்க? உங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு. ನಿಮಗೆ ಒಂದು ಮಿಷನ್ ಇದೆ. என்ன மிஷன்? ಏನ್ ಮಿಷನ್? அவர் உங்களுக்காக மரித்தார். ಆತ ನಿಮಗೋಸ್ಕರ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದನು. எனக்காக மரித்தார். ನನಗೋಸ್ಕರ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದನು. உங்களுக்காகவும் மரித்தார். ನಿಮಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿದನು. உங்களுக்காகவும் உயிர்த்தெழுந்தார். ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವಿತವಾಗಿ எனக்காகவும் உயிர்த்தெழுந்தார். ನನಗೋಸ್ಕರ ಜೀವಿತವಾಗಿ இதை எல்லாருக்கும் பயப்படாம தைரியமா சொல்லணும். ಇದನ್ನು ಭಯಪಡದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಧೈರ್ಯವಾಗಿ. பேதுரு ஒரு நாள் பயந்துகிட்டு இருந்தார் தெரியுமா? ಪೇತ್ರ ಒಂದ್ ದಿವಸ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದ. ಗೊತ್ತಾ? பேதுரு பயந்தாரா? ಪೇತ್ರ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದ. கூட்டிட்டு போகும்போது, சிலுவையில் அறைய கூட்டிட்டு போகும்போது ಯೇಸುವನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಬೇಕು. ஒரு நாள் பேதுரு மறுதலிச்சான். ಒಂದ್ ದಿವಸ ಪೇತ್ರ ಅಲ್ಲಿ ನಿರಾಕರಿಸಿದ. பேதுரு என்ன பண்ணாரு? நீ அந்த மனுஷன் கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொன்ன உடனே ಪೇತ್ರ ನೋಡಿ, ನೀನು ಆ ಮನುಷ್ಯ ಜೊತೆ ಇದ್ದವನು அவர் என்ன ತಾನೇ சொல்றாரு? ಅಂತ நான் அவன் அல்ல, ನಾನು ಆತನಲ್ಲ. ஐயோ நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಆತನಲ್ಲ. தெரியும் தானே உங்களுக்கு? நான் அவன் இல்ல, திரும்ப போய் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாப்ல. ಮತ್ತೆ ಹೋಗಿ ಚಳಿ. அங்க ஒரு வேலைக்கார அம்மா பார்த்து சொல்லுது, இந்த மனுஷனை நான் அங்க பார்த்தனே, ಈ ಮನುಷ್ಯನ ಆತನ அவர் கூட பார்த்தனே, ಅವರ ಜೊತೆ ನೋಡಿದನಲ್ಲ. இவர் பேசுறது பார்த்தா அவங்க கூட அவர் பேசுறது போலவே அவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுறாரு. இவர் ಮಾತಾಡೋ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಮಾತಾಡೋ ರೀತಿನಲ್ಲೇ ಇದೆ அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நீங்க யாருமா, நீங்க அது மாதிரி பிதட்டாதீங்க, நான் அந்த ஆள் கிடையாதுமான்னு ஓடிட்டாரு. ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ನಾನು ಆ ಮನುಷ್ಯನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಓಡೋಗ್ತಾರೆ. அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு ಹಾಗಿದ್ದ ಮನುಷ್ಯ ಇವಾಗ எழுந்து தைரியமா பிரசங்கம் பண்றாரு, தைரியமா சொல்றாரு, ಧೈರ್ಯವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು சிலுவை குறித்து சொல்றாரு, ಆ ಶಿಲುಬೆ ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ. உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு. ಆತನು ಜೀವಿತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದನ್ನು ಕುರಿತು அப்போஸ்தலர் 2:23-24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் வாசிங்க. 23-24. ಆಗ ಯೇಸು ದೇವರ ಶಿರಸ್ಕಂಪಲಕ್ಕೂ ಭವಿಷ್ಯದ ನ್ಯಾಯಕ್ಕೂ ಅನುಸಾರವಾಗಿ அவருடைய முன்னறிவின் படியையும் ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಳು. அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து ನೀವು ಅನ್ಯ ಜನರ அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்களே. ನೀವು ಅನ್ಯ ಜನರ ಕೈಗಿಂದ ಆತನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿ ಕೊಂದಿದ್ದೀರಿ. பாத்தீங்களா? சொல்றாரு, நீங்க தானப்பா கொலை பண்ணீங்க, நீவே தானே கொலை ಮಾಡಿದ್ದೀರಾ. எனக்கு இவன் வேண்டாம் இவன் தான் வேணும்னு சொன்னீங்களே, பர்னபாஸ் வேணாம் எனக்கு இயேசுவை கொலை செய்யுங்கன்னு சொன்னீங்களே, ಯೇಸುನ ಕೊಲೆ ಮಾಡಿರಿ, ಬರ್ನಬಾಸ್ அந்த இயேசுவை குறித்து சொல்றாரு. ಆ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து ಆತನು ದೇವರು ಮರಣ ವೇದನೆ அவரை உயிரோடு எழுப்பினார். ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ಆತನ ಮರಣವನ್ನು ಆತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿತ್ತು. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? ಎಷ್ಟೊಂದು ಧೈರ್ಯ. ஜனங்க மத்தியில எழுந்து எதை சொல்றாரு? ಜನರ ಮಧ್ಯೆ ಎದ್ದು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அவர் நீங்க கொலை செஞ்சீங்கல்ல, ಆತನನ್ನು ನೀನು ಕೊಲೆ ಮಾಡಿದಿರಲ್ಲ, அவர் உங்களுக்காக தான் இறந்தாரு. ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರನೇ ಎದ್ದಿದ್ದಾನೆ. அவர் எழுந்தது உங்களுக்காக தான், ಆತನು ಎದ್ದಿದ್ದು ನಿಮಗೋಸ್ಕರ, உயிரோடு எழுந்தது உங்களுக்காக தான் சொல்லி ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದು ನಿಮಗೋಸ್ಕರ. ஒரு நாள் பயந்துகிட்டு இருந்த மனுஷன் ಒಂದು ದಿವಸ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದ தைரியமா சொல்றாரு. ಮತ್ತೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம்? ಮತ್ತೆ ನೀವು ನಾವು ದೇವರನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ அப்பாவை குறித்து சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம்? ಎಷ್ಟೊಂದು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நீங்க படைக்கப்பட்டதே ஆண்டவரை சொல்லுவதற்கு, ನೀವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ, தாயின் கருவில் உங்களை உருவாக்கினதே ஆண்டவரை குறித்து பறைசாற்றுவதற்கு, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದೆ ಆತನನ್ನು நம்ம ஜம்பத்தை ஜம்பாடிச்சுக்கிறதுக்கு இல்ல, ನಾವು ಹೆಮ್ಮೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, நம்ம பெருமையை பாராட்டிக்கிறதுக்கு இல்ல, ಹೆಮ್ಮೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. யாரை பறைசாற்றுறீங்க? நீங்க ಯಾರನ್ನು ಘೋಷಿಸುತ್ತೀರಾ? ನೀವು நீங்க யார் நமக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள பறைசாற்றுறதுக்கு வெக்கமே படுறதில்ல. ಯಾರು ನಮಗೆ ಹಿಡಿದಿದೆ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡೋದೇ ಇಲ್ಲ. ரஜினிகாந்த் பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படுறோமா? ರಜನಿಕಾಂತ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ, விஜய் பத்தி, சூர்யாவை பத்தி, அஜித்தை பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படுறோமா? சினிமா ஹீரோக்களை பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படுறோமா? ಸಿನಿಮಾ ಹೀರೋಸ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡೋದಿಲ್ಲ. ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ಒಂದು ಫಿಲ್ಮ್ ರಿಲೀಸ್ ಆಯ್ತು, உடனே ஸ்டேட்டஸ் பறக்குது இந்த தம்பிக்கு. ಸ್ಟೇಟಸ್ ಎಲ್ಲ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப் ஸ்டேட்டஸ், யூடியூப்ல ஸ்டேட்டஸ் இல்ல, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் என்ன, ಫೇಸ್ಬುಕ್ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி பறக்குது.
ಹೇಗೆ ಹಾರ್ತಾರೆ. அவர் அங்க சிகரெட் குடிச்சிட்டு போட்டோல போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. ಅಲ್ಲೇ ಸಿಗರೇಟ್ ಕುಡ್ಕೊಂಡು ಪೋಸ್ ಕೊಡ್ತಾರೆ. அவர் இவர் இதுல ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிருப்பாரு. இதனால உனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பயன் அதுல? ಅವ್ರು ಸ್ಟೇಟಸ್ ಹಾಕೊಂಡಿದ್ರು. ஆனா நான் அதை பறைசாற்றுவதற்கு நான் வெட்கமே படுறதில்ல. ಅದನ್ನು ಘೋಷಿಸಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆನೇ. ஆனா இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நம்ம சொல்றோம், அதை போட மாட்டான் ஒருத்தனும். இயேசு நமಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿದನು, ಜೀವಂತವಾಗಿ சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃப்ளையரை போடுறோம், அதை போடுறதுக்கு நமக்கு தெரியறது இல்ல. ಚರ್ಚಿನ ಫ್ಲೈಯರ್ ಹಾಕ್ತೀವಿ, ಅದನ್ನ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. எதை போடுறான்? ಏನ್ ಹಾಕ್ತೀವಿ? ஃபேஸ்புக்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காமெடி பண்ணா, காமெடி பீஸுங்க. ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು ಕಾಮಿಡಿ ಮಾಡಿದ್ರು, நான் வேற மாதிரி சொல்ல, காமெடி பண்ற காமெடியர்கள் ಕಾಮಿಡಿ ಮಾಡೋದು, அதை நான் ஷேர் பண்றதுக்கு எனக்கு இருக்கு, வெக்கப்படுறது இல்ல. ಅದನ್ನ ಶೇರ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡೋದು. யாரோ எங்க ஏதோ ஒன்னு போடுறாங்க, அதை ஷேர் பண்றதுக்கு நான் வெக்கப்படுறது இல்ல. ಯಾರು ಏನೋ ಹಾಕ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಾವು ಶೇರ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. ஆனா இயேசுவை குறித்து பறைசாற்ற மாத்திரம், சிலுவை குறித்து பறைசாற்றுவதற்கு மாத்திரம் வெக்கப்படுறோம். நம்ம ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ, ಶಿಲುಬೆ ಬಗ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ? ನಾವು எதை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம்? இப்போ ಯಾವ್ದನ್ನ ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? எதை செய்யணுமா அதுக்கு வெக்கப்படுறோம். ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡ್ತಾ ಇದೀವಿ. பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? ಪೌಲ್ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಗೊತ್ತಾ? நமக்கு சொல்றாரு பாருங்க. ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 1 கொரிந்தியர் 1:17 இருந்து 18 வரைக்கும், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ ಕಳಿಸಿಲ್ಲ. 1 கொரிந்தியர் 1:17 இருந்து 18 வரைக்கும், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, ஞானஸ்தானವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಲ್ಲ, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? சுவிசேஷத்தை எதுங்க சுவிசேஷம்? சுவார்ತೆ ಯಾವುದು? எது சுவிசேஷம்? ಯಾವುದು ಸುವಾರ್ತೆ? இன்னைக்கு சுவிசேஷம் நமக்கு எது ஆயிடுச்சு? சுவார்ತೆ ಏನಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ? யாராவது நல்லது பேசினாங்களோ அது சுவிசேஷம் ஆயிடுச்சு. யாராவது ಒಳ್ಳೆது ಹೇಳಿದ್ರೆ, யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது சுவிசேஷம் ஆயிடுச்சு. யாராவது அட்வைஸ் பண்ணாத சுவார்ತೆ ಆಯ್ತು. நான் சொன்ன மாதிரி யாராவது ஹீரோக்கள் டயலாக் பேசினா அது சுவிசேஷம் ஆயிடுச்சு. யாராவது ಹೇಳಲಾಗೆ அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு, அதுக்கு அழுகுற மாதிரி மியூசிக் போட்டு, அதுக்கு உற்சாகமா இருக்கிற மாதிரி மியூசிக் போட்டு, அதை போட்டு அது சுவிசேஷம் ஆயிடுச்சு. நமக்கு ಬೇಕಿಲ್ದರೆಲ್ಲ ಹಾಕೋದಿಲ್ಲ, ಅದು ಸುವಾರ್ತೆ. எது உண்மையான சுவிசேஷம்? ಯಾವುದು ನಿಜವಾದ ಸುವಾರ್ತೆ? இயேசு எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ಯೇಸು ನಮಗೋಸ್ಕರ இயேசு எனக்காக இந்த உலகத்தில் எனக்காக சரீரமாய் வாழ்ந்தார். ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಶರೀರವಾಗಿ ಜೀವಿಸಿದರು. எனக்காக சிலுவையின் மரணம் அடைந்தார். ನನಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನು எனக்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார். ನನಗಾಗவே ಅದನ್ನು ಎದ್ದಿದ್ದಾನೆ. இதுதானே சுவிசேஷம். ಇದೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆ. இத சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன். ಇದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡ್ತೇವೆ. சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲಿಕ್ಕೆ கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು ನಾಶದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವರು, ಸಾರಿ அப்படியே சொல்லுங்க, பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். ಯಾವ ಒಂದು ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ ನನಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲಿಕ್ಕೆ ಕಳಿಸಿದನು. இப்ப இருக்கிற வசனத்தை, இந்த வசனத்தை கரெக்டா கவனிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ಶಿಲುಬೆಯ ವಿಷಯದ ಮಾತು ನಾಶದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರೋರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. இன்னைக்கு என்னென்ன கேள்வி கேக்குறாங்க? ಮತ್ತೆ ಏನೆಲ್ಲ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಯೇಸುன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரா? ಯೇಸು ಅಂತ ಒಬ್ರು ಬಂದ್ರಂತೆ. ಅವರು நமக்காக பிறந்தாரா? ನಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ರಂತೆ. நமக்காக இங்க இருந்தாரா? ನಮಗೋಸ್ಕರ ಇದ್ದರಂತೆ. அவர் மரித்தாரா? அவர் ಮರಣ ಹೊಂದಿದರಂತೆ. உயிரோடு எழுந்தாரா? ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದರಂತೆ. இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா என்னன்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ಇದೆಲ್ಲ ನಂಬಬೇಕಾ ಅಂತ ಹೇಳಿ ಹುಚ್ಚುತನವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, நீங்க சொல்றீங்களே, நம்ம வேற என்னென்ன சொல்றோமோ அதுக்கெல்லாம் என்ன இருக்கு ஆதாரம்? ನಾವು ಬೇರೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಅದಕ್ಕೆಲ್ಲ ಏನಿದೆ ಆಧಾರ? இங்க பவுல் என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಪೌಲ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? சிலுவை குறித்ததான செய்தி, ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು, சிலுவை குறித்ததான உபதேசம் ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ನಾಶದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಮಾತಾಗಿದೆ. கிறிஸ்தவர்களை கேள்வி கேட்கிறான். கிறிஸ்தவರಿಗೆ ಪ್ರಶ್ನೆ, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக படம் எடுக்கிறான். கிறிஸ்தவರ ವಿರೋಧವಾಗಿ ಫಿಲ್ಮ್ இயேசுவை குறித்து கேலி பண்றான். ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ எனக்கு சில வீடியோலாம் பார்த்தா அப்படியே அடி முதல் முடி வரைக்கும் கோபம் வருது. நான் ಸ್ವಲ್ಪ ವಿಡಿಯೋಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ இவனுக்கு ஒரு வீடியோ போட்டுறணும், இவனை அடிக்கணும்டா, இவனை ஒரு வீடியோ போட்டுறலாம். இவருக்கு ಒಂದು வீடியோ ಹಾಕಬೇಕು. ಇವರು எப்படியும் ஃப்ரீயா தான இருக்கு, எங்க ஃப்ரீயாಗೆ ಇದೆ ಅಲ್ಲ, போட்டுறலாம். ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்றா ராஜேஷ், ಒಂದು ವಿಡಿಯೋನ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡೋಣ. ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு வீடியோ போடு அவங்களுக்குலாம். ಒಂದೇ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕ, ಅವರು துடிக்கும் மனசு. ಹಾಗೆ ಅದೆಲ್ಲ ஆண்டவர் சொல்லுவாரு, காது மேலே ஒன்னு விட்டு சொல்லுவாரு, ಕಿವಿ ಮೇಲೆ ಒಂದು ಹಾಕ್ಬಿಡ್ತೀವಿ. நான் சொல்றத மட்டும் செய், ನಾನು ಹೇಳೋದು ಮಾತ್ರ ಮಾಡು, நான் எப்ப என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், ನಾನು ಯಾವಾಗ ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅದು ಮಾತ್ರ ಮಾಡು. பதில் கொடுத்துக்கிட்டு உன் நேரத்தை இந்த நேரத்துல வீணாக்காத. அவர்கள ಉತ್ತರ ಕೊಟ್ಕೊಂಡು ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು ವೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಡ. சிலுவை குறித்து எவ்வளவு பேர் எவ்வளவு கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಕುರಿತು ಎಷ್ಟು ಜನ ಎಷ್ಟು ಕೇವಲವಾಗಿ நாம் எடுக்கிற அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற பந்திய குறித்து எவ்வளவு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வயிறு எரியுது. ನಾವು ತಗೊಳ್ಳುವ ಈ ಕಮ್ಯುನಿಯನ್ ಕುರಿತು ಎಷ್ಟು ಜನ ಹೇಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಗ್ತಾ ಇದೆ.
ஒன்றும் பண்ண முடியல, இவங்களாம் யாருப்பா, இவங்களாம் கேள்வி கேட்கறது? ಯಾರು ಇವರು, ಯಾರು ಇವೆಲ್ಲ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? கேட்பேன் ஒரு நாள் கேட்பேன். ಒಂದು ದಿವಸ ಕೇಳ್ತೇನೆ. பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. ಪೌಲ್ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. சிலுவை குறித்துதான, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ಶಿಲುಬೆ ವಿಷಯವಾದ ಮಾತು ನಾಶದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. இருந்துட்டு போட்டோம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ಆದರೆ ರಕ್ಷಣೆ அது ಮಾರ್ಗದಲ್ಲಿ தேவ பலனாய் இருக்கிறது. ஹalleluya. ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ரட்சிக்கப்படுகிற எனக்கு உங்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವ ನಮಗೂ ನಿಮಗೂ ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. சொல்லிக்கிட்டு போட்டோம், எவன் வேணா எது வேணா ಯಾರು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿ. தூசி தட்டி விடுற மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க. ಆ ಧೂಳನ್ನು ತಟ್ಟು ಹಾಗೆ ತಟ್ಟು. ஒரு நாள் நம்ம கூட வந்து நிக்குவாரு. ಒಂದು ದಿವಸ ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದು சொல்லிட்டேனே மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. ಹೇಳ್ಬಿಟ್ನಾನೆ ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡು ಅಂತ. ஒரு அம்மா, ಒಂದಮ್ಮ, ஒரு நடிகை, அவங்க ಒಂದು ಆಕ್ಟರ್, அந்த நடிகை ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. ದೇವರ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬಂದರು. அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற அந்த தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ಇಂಟರ್ವ್ಯೂ ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ. என்ன கேள்வி கேட்கிறாரு? ಏನ್ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு மதம் மாறிட்டீங்க. ನೀವು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಮತಾಂತರ ಮಾಡಿ மதம் மாறினதுனால நீங்க எல்லாரையும் கிறிஸ்டியன் ஆக்கணும்னு சொல்லி ஏன் நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதா? நீங்க எல்லாரையும் மதம் மாற்றணும்னு சொல்லி நீங்க பண்றீங்களா? ನೀವು ಮತಾಂತರ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಮತಾಂತರ ಆಗ್ಬೇಕಂತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அப்போ அந்த அம்மா, எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, அந்த அம்மா அப்படி பதில் சொன்னது. ಅವಾಗ ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ ನನಗೆ ஒரு காலத்துல நடிகையா இருந்தவங்க, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಆಕ್ಟರ್ ಆಗಿದ್ದವರು. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குதுங்க. ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ನಾನು ಓದಿದ ಇದು நான் பெற்ற சந்தோஷம் இந்த உலகம் ஃபுல்லு சந்தோஷம் ஆடிட்டோம். நான் இந்த ಈ ಸಂತೋಷ ಜಗತ್ತೆಲ್ಲ ಸಂತೋಷ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரு நாள் எனக்கு விரோதமா என் ஃபேமிலியில, என் கணவன் ஃபேமிலியில எனக்கு விரோதமா மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க. ನನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ನನ್ನ ಗಂಡನ ಫ್ಯಾಮಿಲಿನಲ್ಲಿ ನನಗೆ ಮಂತ್ರ ಮಾಡಿಬಿಟ್ಟು அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. எனக்கு தற்கொலை நாவி அதிகமாயிடுச்சு. ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಆಗಿಲ್ಲ. ನನಗೆ ಆತ್ಮಹತ್ಯೆದ ಒಂದು என்ன எப்படி ஆகில நான் அழித்து கொள்ளணும்னு சொல்ற அந்த மாதிரி எனக்கு எண்ணம் வந்துடுச்சு. அந்த மந்திரத்தினால ನನ್ನ ನಾಶ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಯೋಚನೆ ಬಂತು. நான் என்னுடைய மதத்துல அவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். ನಾನು ನನ್ನ ಮತದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ದೆ. ஒரு பெரிய கேள்வி, ನನ್ನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, இவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டு இருக்கு, ஏன் நான் இதுல இருந்து விடுதலை ஆக முடியல? ನನಗೊಂದು ಪ್ರಶ್ನೆ, ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯ ನಡೀತೆ, ನಾನು ಬಿಡುಗಡೆ ஏன் இது சரியாக மாட்டிருக்கு? ಯಾಕೆ ಇದು ಸರಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? ಇಲ್ಲ? என் கடவுள் ஏன் இதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க? ಯಾಕೆ ನನ್ನ ದೇವರು ಸರಿ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? அதனால நான் தேட ஆரம்பிச்சேன். ಅದನ್ನ ನಾನು ಹುಡುಕಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದೆ. எல்லா புக்கையும் மத புக்கையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், பைபிளை தவிர. ಎಲ್ಲ ಮತ ಬುಕ್ಗಳನ್ನು ನಾನು ಓದಲಿಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದೆ. பைபிள் எனக்கு நிறைய பேர் சொல்லி சலிச்சு போயிடுச்சு. ಬೈಬಲ್ ಕೇಳಿ ಕೇಳಿ ನನಗೆ ಅದು ಒಂಥರ ಬೇಸರ. எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு பதில் கிடைக்கல, எனக்கு சரி ஆகல. ಎಲ್ಲವನ್ನೂ ಓದಿ ಆದ್ರೆ ನನಗೆ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ನನಗೆ ಸರಿ ಆಗಿಲ್ಲ. நீங்க போய் சர்ச் பண்ணி கேட்டு பாருங்க. ಇವಾಗಲೂ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಿ ಸರ್ಚ್ ಮಾಡಿ ಕೇಳಿ ನೋಡಿ. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ಆಗ ಅಮ್ಮ ತಾಯಿ ಹೇಳ್ತಾರೆ, சரி கடைசியா சரி இந்த பைபிளையும் படிச்சு பார்க்கலாமே. ಇವಾಗ ಈ ಬೈಬಲ್ ಕೊನೆದಾಗಿ ಈ ಬೈಬಲ್ ಓದಿ ನೋಡೋಣ. படிக்க ஆரம்பிச்சேன், ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. கொஞ்சம் கொஞ்சமா தொட ஆரம்பிச்சது. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ನನಗೆ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்பிச்சிட்டேன். ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದೆ. எந்த தற்கொலாவி எனக்கு இல்ல. ಯಾವ ಒಂದು ಆತ್ಮಹತ್ಯೆ ಒಂದು ಆತ್ಮ ನನಗಿಲ್ಲ. இன்னைக்கு அந்த மந்திரத்துல இருந்து, அந்த பில்லி சூன்ய கட்டில இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. ಆ ಒಂದು ಮಂತ್ರದ ಒಂದು ಕಟ್ಟುಗಳಿಂದ ಎಲ್ಲ ಒಂದು ಕಟ್ಟುಗಳು. காரணம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்ல. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ವಿರೋಧವಾದ ಒಂದು ಯಾವ ಮಂತ್ರವೂ ಇಲ್ಲ. அது யாரு? இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ಅದು ಯಾರು? ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರು. அவங்களுக்கு எதுவுமே இல்ல, எதுவும் நடக்காது, ಯಾವುದು ಇಲ್ಲ, ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அப்ப இன்னைக்கு நான் விடுதலையா இருக்கிறேன், ಇವತ್ತು ನಾನು ಬಿಡುಗಡೆಯಾಗಿದ್ದೇನೆ, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ, இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன், ನಾನು ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೇನೆ. அதனால நான் மதம் மாற்றல, ಇದರಿಂದ ನಾನು ಮತಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. நான் பெற்ற இன்பத்தை அவங்களுக்கு சொல்றேன். ನಾನು ಹೊಂದಿದ ಸಂತೋಷವನ್ನು ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಾ அவங்க ಇದ್ದೇನೆ. மனசு மாறுறாங்க, ಅವರು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, மதம் மாறிக்கிறாங்க. ಆಮೇಲೆ ಅವರು கரங்களை தட்டலாமா? ಕರನ್ನು ತಟ್ಟನ್ವಾ? இது மத மாற்றம் அல்ல, ಇದು ಮತಾಂತರ ಅಲ್ಲ, மனசை மாற்றுறேன். ಮನಸ್ಸನ್ನು எனக்கு ಬದಲಾಯಿಸುವುದು. சமாதானம் ஆச்சு இன்னைக்கு. ನನಗೆ ಸಮಾಧಾನ ಆಯ್ತಲ್ಲ. நான் எத்தனை தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், ಎಷ್ಟೋ ಸತಿ ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದೆ, என்ன கடவுள் சாக விடல, ನನ್ನ ದೇವರು ಸಾಯಲಿಕ್ಕೆ என்ன ಬಿಡಲಿಲ್ಲ, காப்பாத்திட்டாரு. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ. இன்னைக்கு நிறைய பேருக்கு சாட்சியா என்ன வச்சிருக்கிறாருன்னு ತುಂಬಾ சொல்றாங்க. ಜನಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. யாருங்க அவங்க? ಯಾರು ಅವರು? அவங்க சொல்றாங்க, ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சிலுவை குறித்து நான் சொல்றதுக்கு இன்னைக்கு என்ன பண்றேன்? ಇವತ್ತು ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? வெக்கப்படுறேன். ನಾಚಿಕೆ ಪಡ್ತಾರೆ. ஆனா எதெல்லாம் சொல்லக்கூடாதோ, எதெல்லாம் பறைசாற்றக்கூடாதோ அதை பறைசாற்றுறேன். ಯಾವ್ದೆಲ್ಲ ಹೇಳ್ಬಾರ್ದು, ಯಾವ್ದೆಲ್ಲ எனக்கு என் கவலையே பெருசாயிடுச்சு, ನನ್ನ ಚಿಂತೆ ನನಗೆ ದೊಡ್ಡ, எனக்கு என் பிரச்சனையே பெருசாயிடுச்சு, ನನ್ನ ತೊಂದರೆ ನನಗೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. என் குடும்பம்
ನನ್ನ ಕುಟುಂಬ, என் படிப்பு, என் படிப்பு, ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, ನನ್ನ என் பிள்ளைங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು, எனக்கு இதுவே தான் எனக்கு. ಇದೇನೆ ನನಗೆ. You are made for a mission. You are made for a mission. முதலாவது அந்த மிஷன் தான் உங்களுக்கு முக்கியம். ಆ ಮಿಷನ್ ನಿಮಗೆ ಮೊದಲು ಪ್ರಧಾನ. நான் ஒன்றும் இங்க கதை கட்டிக்கிட்டு இல்லைங்க. ನಾನು ಕಥೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. You are made for a mission. நீங்க ஒரு முக்கியமான வேலைக்காக, பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை மறந்துடாதீங்க. ನೀವು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. அது இந்த கிறிஸ்துவை குறித்து, சிலுவை குறித்து, உபதேசத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுவதே. ಆ ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು, ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಕುರಿತು, ಆತನ ಎದ್ದಿದ್ದನ್ನು ಕುರಿತು ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಮೊದಲನೇದಾಗಿ, முதலாவது ಹೇಳಿ ಮೊದಲನೇ தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது ஃபில் பண்ண மாட்டீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாங்கல்ல. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் என்ன பண்றேன்? ಅರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? முதலாவது இவைகள் எல்லாம், முதலாவது இதெல்லாம் எனக்கு வேணும். முதலாவது எனக்கு பங்களோ வேணும். முதலாவது எனக்கு கார் வேணும். ಕಾರ್ ಬೇಕು. முதலாவது எனக்கு ஜெட் வேணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಜೆಟ್. முதலாவது எனக்கு கல்யாணம் வேணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಮದುವೆ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்ல, முதலாவது எனக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும். ಈ ಪ್ರಪಂಚದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಕು. முதலாவது இந்த காரியத்தை அடையணும். ಪ್ರಧಾನವಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾನು ತಗೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ஆண்டவர் எவ்வளவு பெரிய சீக்ரெட்டை சொல்றார் தெரியுமா? ದೇವರು ಎಷ್ಟು ಸೀಕ್ರೆಟ್ ಅನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க சொன்னீங்கல்ல அதெல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படுங்க. ಮೊದಲಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕ್ರಿ. நீங்களா போனீங்கன்னா சொரண்டி எடுக்க வேண்டியது இருக்கும். ನೀವಾಗ ಹೋದ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಿತ್ತು கிள்ளி எடுக்க வேண்டியது இருக்கும். ಕಿತ್ತು ತೆಗಿಬೇಕಾಗತ್ತೆ. அவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க சொன்னா அவರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ அவர் அள்ளி கொடுப்பாரு. ಆತನು ತುಂಬಾ ஹalleluya. ಎತ್ತು ಕೊಡುವ. அவர் அப்படி பிரமாதமா உங்களுக்கு நடத்துவாரு. ಆತನು ಹಾಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುವ. வாலிப பிள்ளைகளே, ಯವ್ವನಸ್ಥರೇ, தேவ பிள்ளைகளே, ದೇವ ಮಕ್ಕಳೇ, சிலுவை குறித்ததான உபதேசம் ಶಿಲುಬೆ ಕುರಿತಾದ ಒಂದು ಉಪದೇಶ கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ಕೆಟ್ಟು ಹೋಗೋರಿಗೆ ಅದು ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு, எனக்கு அது தேவ பலனாய் இருக்கு. ಆದರೆ ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವ ನಿಮಗೂ ನಮಗೂ ಅದು சொல்ல ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. வெட்கப்படாதீங்க. ಅದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಬೇಡಿ. அதை பறைசாற்ற வெட்கப்படாதீங்க. ಅದನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ சந்தோஷமா ಪಡಬೇಡಿ. இருக்கீங்களா? ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இன்னைக்கு சமாதானமா இருக்கீங்களா? ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೀರಾ? அவர்னால ಆತನಿಂದನೇ அந்த இன்பத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ಆ ಸಂತೋಷವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡಿರಿ. போய் யூடியூப்ல வேற எதையும் ஷேர் பண்ணாதீங்க. ಹೋಗಿ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದು ಶೇರ್ ಮಾಡಬೇಡಿರಿ. கர்த்தரை மாத்திரம் ஷேர் பண்ணுங்க. ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ಶೇರ್ ಮಾಡಿರಿ. மூன்றாவதாಗಿ முதலாவது வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்ணாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. இரண்டாவது அவருடைய சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலை பறைசாற்றினார். ಆತನು ಶಿಲುಬೆ ಮತ್ತು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಆತನು ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. அடுத்தது his salvation, அவருடைய ரட்சிப்பை அவர் பறைசாற்றினார்கள். பேதுரு பறைசாற்றினார். ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அவருடைய ரட்சிப்பு, ಆತನ ರಕ್ಷಣೆ. அவர் என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನನಗೆ ಸಕಲ ಅಧಿಕಾರ. அதனால புறப்பட்டு போங்க. ಆದ್ರಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿರಿ. அவங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்க. ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಉಪದೇಶ ಮಾಡಿ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால ஞானஸ்தானம் கொடுங்க. ಆ ಪಿತಾ ಸುಧಾ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ சொன்னாரா? அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியில வேற எந்த பேரும் இல்ல. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ எந்த நாமமும் அல்ல, ಬೇರೆ ಯಾವ ನಾಮವೂ ಇಲ್ಲ, எந்த வழியும் அல்ல, ಬೇರೆ ಯಾವ ಮಾರ್ಗವೂ ಇಲ್ಲ, எந்த நபரும் அல்ல, ಯಾರು ಅಲ್ಲ, இந்த இயேசு என்கிற ஒரே ஒரு நாமத்தை தவிர. ಈ ಯೇಸು ಅನ್ನೋ ಒಂದು ನಾಮ. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவருடைய நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆ ಮೊಣಗಾಲು ಆಗುವ ನಾಮ ಆತನಿಗೆ ಒಬ್ಬನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்கும். ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರ ಮೊಣಕಾಲ ಆತನ ಮುಂದೆ ಅದು அவர் மாத்திரமே, அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்ததா இருக்கிறது. ಆತನ ನಾಮ ಮಾತ್ರ ಉನ್ನತವಾದದ್ದು, மேலானதா இருக்கிறது, ಉನ್ನತವಾದದ್ದು. அவரே ஆண்டவர் என்று நம்ம ப்ரொக்ளைம் பண்ணணும். ಆತನೇ ದೇವರಿಂದ ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. கடவுள் தான், எனக்கு இந்த கடவுளும் வேணும், எனக்கு அந்த கடவுளும் வேணும். ಆತನ ಒಬ್ಬ ದೇವನೇ ಅಂತ ಹೇಳಿ ಆ ದೇವರು ಬೇಕು ಈ ದೇವರು ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ 10 10 11 அத்தோட இது ஒண்ணு 10 11 அவரும் ஆண்டவர் இல்ல, ಅವರು ಆ ದೇವರು, அவரே ஆண்டவர், ಅವರೇ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் பேதுரு சொல்றார் பாருங்க. ಆ ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அப்போஸ்தலர் 2:21-22 வரைக்கும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பை கொண்டு வந்துட்டாரா? சால்வேஷன் அப்ரோச் பண்றாரு பாருங்க. கர்த்தರ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಆಗುವುದು ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ பாருங்க. அப்புறம் அவரே ஆண்டவர்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்றார் பாருங்க. அவரೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த, ಆದ್ದರಿಂದ ನೀವು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ 36வது வசனத்துல ಹಾಕಲ್ಪಟ್ಟ இந்த இயேசுவையே, ಈ ಯೇಸುವನ್ನೇ தேவரும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். கரங்களை தட்டலாமா? ಒಡೆಯನಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಲದವರು அவரே ஆண்டவர்.
ತಿಳಿದಿರಬೇಕು. இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்றாரு பேதுரு. ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ நீங்களும் ಮಾಡ್ತಾ நானும் ಇದ್ದಾರೆ அதான் ಪೇತ್ರ. ப்ரொக்ளைம் பண்ணணும். ನೀವು ನಾವು ಅದೇ ಮಾಡಬೇಕು. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ಆ ಕಡೆ ಒಂದು ಕಾಲು ಈ ಕಡೆ ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா பெஸ்ட் நம்ம வாழ்வு. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே தெரியுது. இன்னொரு பாட்டுமா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியும் இது. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? எங்க ನದಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು ಕೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು ಇಡೋದು ವೇಸ್ಟ್. ஆத்துல ஒரு காலு ನದಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು சேத்துல ஒரு காலு, ಕೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು. இங்க கொஞ்சம் வாங்கிக்கலாம், ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ತಗೊಳ್ಳೋಣ, அங்கே கொஞ்சம் வாங்கிக்கலாம், ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ತಗೊಳ್ಳೋಣ, சேத்துலயும் கொஞ்சம் புரண்டுக்கலாம், ಕೆಸರಿನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ஆத்துலயும் கொஞ்சம் ಹೊರಡ್ಕೊಳ್ಳೋಣ, புரண்டுக்கலாம். ನದಿನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ತಗೊಳ್ಳೋಣ. அவரே ஆண்டவர், ಅವರೊಬ್ಬನೇ ದೇವರು, அவர் ஒருவரே ஆண்டவர், ಅವರೊಬ್ಬನೇ ದೇವರು, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ಆತನ ಹೊರತು ಬೇರೆ ஆண்டவர் ದೇವರು ಇಲ್ಲ. சொல்லுதார், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்ல, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರು இனி ಇಲ್ಲ, இருப்பதும் இல்ல, ಇನ್ನು ಇರುವುದೂ ಇಲ್ಲ, வேறு ஒருவரும் இல்ல, ಬೇರೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, இனி இருப்பதும் இல்ல, ಇನ್ನು ಇರೋದು அவர் ಇಲ್ಲ. ஒருவரே ஆண்டவர். ಆತನೊಬ್ಬನೇ ದೇವರು. பேதுரு அழகா அதை சொல்றாரு. ಪೇತ್ರ ಸುಂದರವಾಗಿ இரண்டாவது எது சொல்றாரு பாருங்க, ಎರಡನೇ மனம் திரும்புதல சொல்றாரு. சால்வேஷனை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், மனம் திரும்புதல சொல்றாரு. ರಕ್ಷಣೆ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರು. ಇವಾಗ 38வது ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳೋದ್ರ ಬಗ್ಗೆ 38வது வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, ಪೇತ್ರ ಅವರಿಗೆ ನೀವು ಪಾಪಗಳನ್ನು என்னங்க ரிப்பெண்ட், மனம் திரும்புங்க. ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು. மனம் திரும்புனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. மனம் திரும்பு, இதுதான் முக்கியமான விஷயம். ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. திரும்பப்பா, நீ வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற, ನೀನ್ ಬೇರೆಲ್ಲೋ ಹೋಗುತ್ತಾ ಇದೆಯಾ, நீ வேற ஏதோ உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு போய்கிட்டு இருக்கிற, ಬೇರೆ ಯಾವ್ದು ನಿಜ ಅಂತ ಹೇಳಿ ನಂಬ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ. மனம் திரும்பு, ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೋ, ரூட்டை மாத்து, ದಾರಿಯನ್ನು அந்த ಬದಲಾಯಿಸು. ரூட் இல்ல, ಆ ದಾರಿ ಅಲ್ಲ, மனம் திரும்பு, ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿ சரியான வழிக்கு வாங்க. ಸರಿಯಾದ ದಾರಿಗೆ அவர் சொல்றாரு, ಅದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ನಿಮ್ಮ பெறுவீர்கள். ಪಾಪಗಳು ಪರಿಹಾರ ಆಗುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ದಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. உங்க மனசு எங்கே போய்கிட்டு இருக்கு, அது சரியான இடம் இல்ல. ನೀವು ಮನಸ್ಸು ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಅದು ಸರಿಯಾದ ದಾರಿ சரியான ಅಲ್ಲ. வழி இல்ல, உங்களுக்கு புரியலையா? ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಸರಿಯಾದ ದಾರಿ ಅಲ್ಲ ಅದು. நீங்க எதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது தவறு, அது அங்கிருந்து மனம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்றாரு. ನೀವು ಮಾಡ್ತಿರೋದು ಸರಿಯಲ್ಲ, ಅದು ಅಲ್ಲಿಂದ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. திரும்பலன்னு சொன்னா நான் இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல முடியாது, அவரை பறைசாற்ற முடியாது. ನಾವು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ದೇವರೇ ಯೇಸುನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியாது. ನಾವು ಮನಸಂತಾರ ಹೊಂದದೆ ಯಾವ ಒಂದು அடுத்தது என்ன ಫಲವನ್ನು சொல்றாரு, ಪಡೆಯಲಿಕ್ಕೆ அந்த ரட்சிப்புல ಆಗುವುದಿಲ್ಲ. பேப்டிசம் குறித்து பேசுறாரு, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಪರಿಹಾರ ಆಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதெல்லாம் பறைசாற்றார் பாருங்க. ಯಾವುದೆಲ್ಲ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, you are made for a mission. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ತೀರಾ, you are made இது சாதாரண மிஷன் இல்ல, ಇದು ಸಾಧಾರಣವಾದ ಮಿಷನ್ ಅಲ್ಲ. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಎಷ್ಟು ஆன்லைன்ல ದೊಡ್ಡವರಾಗಿರಬಹುದು, பாத்துக்கிட்டு இருக்கலாம், நீங்க ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರಬಹುದು, இந்தியாவுக்கே சிஇஓவா இருக்கலாம், ಇಂಡಿಯಾಗೆ ಸಿಇಒ ಆಗಿರಬಹುದು, ಚೀಫ್ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಆಫೀಸರ್, ಚೀಫ್ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಆಫೀಸರ್ ಆಗಿರಬಹುದು, இந்தியாவுக்கே முதல் குடிமகனா நீங்க இருக்கலாம், ಇಂಡಿಯಾಗೆ ಫಸ್ಟ್ ಸಿಟಿಸನ್ ಆಗಿ ನೀವು ಇರಬಹುದು, ஆளுகை செய்யலாம், ನೀವು ಅದನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಹುದು. இந்த மிஷனுக்கு நிகர் எந்த மிஷனும் இல்ல. ಈ ಮಿಷನ್ಗೆ ಸಮವಾಗಿ ಯಾವ ಮಿಷನ್ ಇಲ್ಲ. இந்த பணிக்கு நிகர் வேற எந்த பணியும் அல்ல. ಈ ಸೇವೆಗೆ ಯಾವುದು ಸಮವಾದ ಸೇವೆ ಇಲ್ಲ. இதுதான் முதலான மிஷனுங்க. ಇದೇ ಪ್ರಧಾನವಾದ ಸೇವೆ ಆಗಿದೆ. இன்னைக்கு நான் வேற எந்த மிஷனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನಾವು ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எவ்வளவு கத்தனாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது, ಎಷ್ಟೊಂದು ಕಿರಿಸಿದ್ರೂ ನಾವು ಏನು எவ்வளவு குட்டிகரன ஸ்டேஜ்ல இருந்து போட்டாலும் புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ಸ್ಟೇಜ್ ಇಂದ ಎಷ್ಟು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ. உங்களை ஆண்டவருக்குள்ள வைத்திருக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு நமக்கு. ದೇವರ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರೋದೇ ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಿದೆ. இதுல போய் நான் மிஷனை செய்யணுமான்னு உங்களுக்கு கேள்வி வரும். இதெல்லாம் நான் ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾ ಅಂತ ಹೇಳಿ நீங்க படைக்கப்பட்டிருப்பது, ನೀವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು, நீங்க அழைக்கப்பட்டிருப்பது, தேவன் உங்களை பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮಕ್ಕಳಾಗಿ ಆದುಕೊಂಡದ್ದು ஒரு முக்கியமான மிஷனுக்காக, ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಮಿಷನ್ಗೋಸ್ಕರ. ஒருத்தர் இப்படியா சொன்னாரு, எவ்ரி மெம்பர் இஸ் a minister. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
ಎಲ್ಲರೂ ಒಂದು ಮಿಷನ್ ಆಗಿದ್ದಾರೆ. பாஸ்டர் தான் இதை செய்யணும், ಪಾಸ್ಟರ್ ಇದು ಮಾಡಬೇಕು, ஊழியக்காரர் தான் இதை செய்யணும், ಸೇವಕರು ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು, அப்போஸ்தலர்கள் தான் இதை செய்யணும், ಅಪೊಸ್ತಲರು ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು, போதகர் தான் இதை செய்யணும், மேய்ப்பர் தான் இதை செய்யணும்னு இல்ல, சுவிசேஷகர் தான் இதை செய்யணும்னு இல்ல, ಪಾಸ್ಟರ್ಸ್ ಇದು ಮಾಡಬೇಕು, ಎವಾಂಜಲಿಸ್ಟ್ ಇದು ಮಾಡಬೇಕಂತ எல்லாருமே இதை செய்ய வேண்டும். ಎಲ್ಲರೂ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು. எல்லாருக்கும் மேல விழுந்த பொறுப்பு இது. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದಂತ ಒಂದು அவரை ಜವಾಬ್ದಾರಿ ಆಗಿದೆ. ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லார் மேலும் விழுந்த பொறுப்பு இது. ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ அப்பாவை ಬಿದ್ದಿದ್ದ சொல்லிக்கிட்டே ಜವಾಬ್ದಾರಿ ಆಗಿದೆ. இருக்கணும், அப்பாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும், ತಂದೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇರಬೇಕು, சிலுவை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். ಶಿಲುಬೆ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರಬೇಕು. சிலர் என்ன சொல்றாங்க, நான் ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டேன், ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ஏன் ஈஸ்டர் கொண்டாடுறீங்க, ಯಾಕೆ ಈಸ್ಟರ್ ಮಾಡ್ತೀರಾ, ஏன் குட் ஃப்ரைடே கொண்டாடுறீங்க, ಯಾಕೆ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, ಯಾಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது, அது வேற ஏதோ ஒரு பேரு. ಈಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಬಾರದು, ಬೇರೆ ಯಾವುದೋ ಹೆಸರು. எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? ಯಾಕೆ ಇದನ್ನಲ್ಲ? சிரிக்க மாட்டீங்களா? எதுக்கு இந்த ஆராய்ச்சி? ಹಾಗೇದಿಲ್ವಾ? ಯಾಕೆ ಈ ಆರಾய்ச்சி, ಈ ಒಂದು ಹುಡುಕೋದು? பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் ஆண்டவரை சொல்லிட்டே இருப்பேன், ನನಗೆ ಸಮಯ ಸಿಕ್ಕಿದರೂ ಸಿಕ್ಕಲದಿದ್ದರೂ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ அதுக்கு இதெல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்றேன், ಇದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. புனிதம் வெள்ளின்றது புனிதன்ற அது மனுஷன் வச்சது. ಪರಿಶುದ್ಧ ಶುಕ್ರವಾರ ಅನ್ನೋದು அதை போய் நீ அதை பண்ணக்கூடாது, இது புனித வெள்ளின்னு அழிக்க கூடாது, எல்லாம் எதுக்கு? இது ಯಾಕೆ ಹಂಗೆ எங்க ಮಾಡೋದು? பாஸ்டர் சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, தலையை கெடுத்துக்காதீங்க. ತಲೆನ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡಿ. என்ன ಏನು? எதுக்கு தலையை கெடுத்துக்கணுமோ அதுக்கு தலையை கெடுத்துக்க மாட்டோம், ಯಾವ್ದಕ್ಕೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಕು, தேவையில்லாததுக்கு தலையை கெடுத்துக்குவோம். ಬೇಕಿಲ್ದಿರೋದಕ್ಕೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಳ್ಳೋದು. எதுக்கு ஈஸ்டர் கொண்டாடுறோம், நாங்கள் கொண்டாடுறது இல்லை, எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நாங்கள் கொண்டாடுறதே இல்லை, யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு மட்டும் தான் கிறிஸ்மஸா, அன்னைக்கு மட்டும் தான் குட் ஃப்ரைடேவா, அன்னைக்கு மட்டும் தான் ஈஸ்டரா? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಯಾಕೆ ನಾವು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡಬೇಕು, ಕೊಂಡಾಡಬೇಕು? ಯಾಕೆ ಈಸ್ಟರ್ ಕೊಂಡಾಡಬೇಕು? ಅವತ್ತೇ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಅವತ್ತೇ ಹುಟ್ಟಿದಾರ? எதுக்குங்க? ಯಾವುದಕ್ಕೆ? எல்லா நாளும் கிறிஸ்மஸ் இருக்கட்டும், எல்லா நாளும் ஈஸ்டர் இருக்கட்டும், எல்லா நாளும் உயிர்த்தெழுதல் இருக்கட்டும், எல்லா ದಿವಸ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಗಿರ್ಲಿ, எல்லா ದಿವಸ ஆனா இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ல இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை குறித்து சொல்ல இதை பயன்படுத்திக் கொள்றோமே. ಸ್ಪೆಷಲ್ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನೂ ದೇವರನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾವು இதன் மூலமாய் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறோமே. ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ತುಂಬಾ ಜನ ನಾವು ದೇವರೊಳಗೆ ஆண்டவரை பறைசாற்றுகிறோமே, ದೇವರನ್ನು ಘೋಷಿಸುತ್ತೇವೆ. அதுதானே முக்கியம். ಅದೇ ಅಲ್ವಾ ಪ್ರಧಾನವಾಗಿ. இதனால ஒரு ஆத்மா ஆண்டவருக்குள்ள வந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் பரலோகத்துல. ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಬ್ಬ ಆತ್ಮ ದೇವರನ್ನು ಒಳಗೆ ಬಂದ எவ்வளவு பெரிய சந்தோஷங்க பரலோகத்துல. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவான் என்றால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் சொல்லி வசனம் சொல்லுகிறது. ಪಾಪಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದರೆ ಪರಲೋಕದ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಸಂತೋಷ ಅಂತೆ. அப்போ நான் இந்த நாட்களை பயன்படுத்தி ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுவது தவறா? ಈ ದಿವಸವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದು ತಪ್ಪಾ? ஈஸ்டர்னு போடாதீங்க, ரிசரக்ஷன் போடுங்க. ಈಸ್ಟರ್ ಅಂತ ಹಾಕಬೇಡಿ, ರಿಸರೆಕ್ಷನ್ಸ್ ಹಾಕಿ. ஏங்க தலையை கெடுத்துக்காதீங்க, ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡಿ. எது முக்கியமோ அதை மாத்திரம் பாருங்க. ಯಾವುದು ಮುಖ್ಯ ಅದು ಮಾತ್ರ. அவர் அன்பு முக்கியம், ಆತನ ಪ್ರೀತಿ அவர் ಮುಖ್ಯ, சிலுவை முக்கியம், ಆತನ ಶಿಲುಬೆ அவர் ಮುಖ್ಯ, உயிர்த்தெழுதல் முக்கியம், ಆತನು அதை ಜೀವವಾಗಿ பறைசாற்றுவது அதை விட முக்கியம். ನಾವು ಆತನ ಘೋಷಿಸೋದು அப்படி சொன்னாதான் இன்னும் அநேகருக்கு போய் சேரும். ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ஹalleluya, ಸೇರುತ್ತದೆ. ஹalleluya. வெளியில நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, தலையை கெடுத்துக்கனே இருக்காதீங்க. ಹೊರಗಡೆ ತುಂಬಾ ಜನ ತುಂಬಾ ಹೇಳ್ತಾರೆ, ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡಿ. நேரம் கிடைக்குதா, ಸಮಯ ಸಿಕ್ಕತ್ತಾ, கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தேடுங்க. ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಹರಳೆಣ್ಣೆ ಹಾಕೊಂಡು யாருக்கு இந்த அப்பாவின் அன்பை சொல்றது, ಯಾರಿಗೆ ಈ ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಳಿ, யாருக்கு இந்த மரித்த இயேசுவை குறித்து சொல்றது, ಯಾರಿಗೆ ಈ ಮರಣದ ದೇವರ யாருக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுவது. ಯಾರಿಗೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದನ್ನು நான் இன்னைக்கு ಕುರಿತು ಹೇಳೋದು. சந்தோஷமா இருக்கிறேனே, ನಾನು ಇವತ್ತು ಸಂತೋಷವಾಗಿ இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேனே, ನಾನು ಇವತ್ತು ನೆಮ್ಮದಿಯಾಗಿದ್ದೀನಿ, சமாதானம் எங்க தேடி போனனே, ಸಮಾಧಾನ ಎಲ್ಲಿ ಅಂತ எங்கே நிம்மதி நிம்மதியும் தேடி போனனே, ಎಲ್ಲಿ ನನಗೆ ನೆಮ್ಮದಿ எங்கேயுமே கிடைக்கலையே. ಎಲ್ಲೂ ಸಿಕ್ಕಿಲ್ವಲ್ಲ. ஆனா இந்த இயேசு எனக்கு கொடுத்துட்டாரு. ಆದರೆ ಯೇಸು ನನಗೆ அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ನಾನು ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ அப்புறம் திருப்பவும் சொல்றாரு, ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயங்க இது. ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು அப்போ ಹೋಗುತ್ತೇನೆ இந்த ಅಂತ சமாதானத்தை நான் சொல்லணும் இல்ல மற்றவங்களுக்கு. ಈ ಸಮಾಧಾನ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳಬೇಕಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷாலோம். ಶಾಲೋಮ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಶಾಲೋಮ್. ஷாலோம்னா என்ன? ಶಾಲೋಮ್ ಅಂದ್ರೆ ಏನು? சமாதானம். ಸಮಾಧಾನ. ஷாலோமா இருங்க. ಶಾಲೋಮ್ ಆಗಿರಿ. ஷாலோம். ಶಾಲೋಮ್. சமாதானத்தை சொல்லுங்க, சந்தோஷத்தை சொல்லுங்க, ಸಮಾಧಾನವನ್ನು அவர் ಹೇಳಿ, உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. ಆತನ ಜೀವಿತವಾಗಿ ಗೆದ್ದಿದ್ದನ್ನು ಹೇಳಿ. அவர் நாமத்தை சொல்லாத ஒரு நாமம், சொல்லாத ஒரு நாவாகுமா? ಆತನ ನಾಮವನ್ನು ಹೇಳದ ಒಂದು ನಾಲಿಗೆ, பாட்டு பாடணும், நாமம் சொல்ல சொல்ல ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ವಿ, என் உள்ளம் மகிழுதையா, ನಾಮವನ್ನು ಹೇಳ್ತಾ ನನ್ನ ಹೃದಯವು ಹರ್ಷಿಸಿತು, என் வாழ்வில் மெல்ல மெல்ல ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்க இன்பம் பெருகுதையா. ನನ್ನ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇದಲ್ಲಪ್ಪ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நாமம் எவ்வளவு பெரிய நாமம். ಆತನ ನಾಮ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ನಾಮ. அவர் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரமானது அவருடைய வார்த்தைன்னு சொல்லுது வசனம். ಆತನ ವಾಕ್ಯ ಮಾತು ಜೇನಿಗಿಂತ ತುಂಬಾ ಸಿಹಿ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ கரும்பு தின்ன கூலியா? ಕಬ್ಬು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಕೂಲಿ? அப்பாவை சொல்றதுக்கு கூலி வேணுமா? ಅಪ್ಪ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಕೂಲಿ ಬೇಕಾ? ஓ, கம்யூனியன் இருக்கு, எனக்கு டைமை தெரியலையே.
45 11:45. ஆஹா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி, ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ நல்ல ದೇವರ வேளை சொன்னீங்க. ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. அப்பா வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும், ದೇವರ ಮಾತನ್ನು ನಾವು பறைசாற்றணும், சிலுவையை பறைசாற்றணும், ಘೋಷಿಸಬೇಕು, ಶಿಲುಬೆಯನ್ನು ಘೋಷಿಸಬೇಕು, உயிர்த்தெழுதலை பறைசாற்றணும், ಆತನ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಘೋಷಿಸಬೇಕು, ரட்சிப்புக்கு அவரே என்று பறைசாற்றணும். ರಕ್ಷಣೆಗೆ ಕೂಡ ನಾವು ಆತನನ್ನೇ ಒಪ್ಪುಕೊಡக்கலாம். ಘೋಷಿಸಬೇಕು.